புலர்காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களில் ஒன்று மார்கழி. அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை. அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனிய அழைப்பு. திருவெம்பாவை என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு. இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமன்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக, மனதை தூய்மைப்படுத்தும் அருள்மொழிகளாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களை அவற்றின் உள்ளார்ந்த பொருளினை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைத்து மனம் மகிழவும் சிந்தனை செம்மை பெறவும் புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும் விளக்கங்களை உணர்ந்து தெளியவும் மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும் அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடிக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை. திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல, அது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு. மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது. இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் பக்தியின் உணர்வால் எண்ணத்தை இறைவனை நோக்கி இழுத்துச் செல்லவும் உதவுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும். வாருங்கள் இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம். கிசு கீசென்றெங்கும் கிசு கீசென்றெங்கும் கிசு கீசென்றெங்கும் ஆனை கண் கலந்து கிசு கீசென்றெங்கும் ஆனை கண் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே, பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேட்டு, காசும் பிறப்பும் கை பேட்டு வாசனரும் கூடல் ஆஜிய மதினா ஓசைப்படு ததையே அரவம் கேட்டிலையோ நாயர பெண் பிள்ளாய் நாராயணன்
அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கம். திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும்போது மனதை மகிழ்விப்பவை. ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி. ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம். இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையாகும். கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல், பொருள், உள்ளார்ந்த கருத்து, அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு வழிகாட்டும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ இருக்கிறோம். கோதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சி பாடவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. ஆனால் ஆண்டாளின் திருப்பள்ளி எழுச்சி என்பது அறியாமையில் உறங்கும் நமக்காகத்தான். போன பாசுரத்திலிருந்து இப்போது வரை 15ஆம் பாசுரம் வரை ஆண்டாள் நம்மை எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறாள். இந்த பாடல் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரைவேலோர் எம்பாவாய். இதுதான் அந்த பாசுரம். 6ஆம் பாசுரமான புல்லும் சிலம்பினகான் என்ற பாசுரத்தில் உறக்கத்தில் இருக்கும் தோழியை அவசரமாக எழுப்பிய ஆண்டாள் 7ஆம் பாசுரமான கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து என்கின்ற பாசுரத்தில் எழுப்பப்படும் தோழியின் சுபாவத்தையும் அவளது அலட்சியத்தையும் சற்று அதிக உரிமையுடன் கடிந்து கொள்வது போல நமக்கு தோன்றும். இது பல காட்சிகளை தெளிவாக புரிய வைக்கிறது. இந்த பாடலில் பறவைகளின் ஆரவாரமும் தயிர் கடையும் மத்தின் ஓசையும் பெண்களின் கலகலவென்ற வலையோசை போன்ற ஓசைகளும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக விவரிக்கின்றார். அவளுடைய முக்கியமான விஷயம் இந்த பாசுரத்தில் தெரிவித்துக் கொள்வது காலம் தாழ்த்துதல் கூடாது. விடியற்காலை ஆகிவிட்டது. உலகியலில் எல்லா பறவை இனங்களும் மற்றவர்களும் அவர்களுடைய வேலையை செய்வதற்காக விடியற்காலையிலே எல்லாம் செய்துவிட்டார்கள். பெண்ணே, நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று தோழியை உரிமையோடு கடிந்து கொள்கிறாள் ஆண்டாள். நாம சங்கீதத்தனத்தின் சக்தியையும் இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெளிவாக விளக்குகிறாள். உலகியலின் எல்லா ஓசைகளையும் தாண்டி அனைத்துக்கும் மூல காரணமான நாராயணமூர்த்தியே கேசவனின் புகழை பாடுவதையே நமது குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆண்டாள் தோழிகளை எழுப்புகிறாள். இந்த இடத்தில் ஆண்டாள் ஒரு இடத்தில் பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே என்று கூறுகிறாள். அந்த பேய் பெண்ணே என்ற வார்த்தையை சிலர் தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு ஆண்டாள் தோழியை பேய் என்று சொல்வது எவ்வாறு என்று கேட்கிறார்கள். பேய் என்பது நாம் நினைப்பது போல் மிகவும் தவறான சொல்லல்ல. அந்த பேய் என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கலாம். பேய் மழை பெய்தது என்று சொன்னால் வழக்கத்திற்கு அதிகமாக மழை பெய்தது என்று அர்த்தம். பேய் காற்று அடித்தது என்றால் வழக்கத்திற்கு மாறாக காற்று அடித்தது என்று அர்த்தம். எது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கிறதோ அதை பேய் என்று சேர்த்து சொல்வோம். அதுபோல் அந்த பேய் என்ற அர்த்தத்தில் இவ்வளவு விஷயங்கள் பொய்ந்திருக்கின்றன. பேய் என்று ஒரு பெண்ணை கூப்பிட்டதை தவறு என்று எடுத்துக்கொள்ளாமல் உரிமையிலும் அதை ஒரு அதிகமான செய்தி என்பதனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் பேய் பெண்ணே என்று சொல்ல ஆண்டாள் கடைசியில் நாயக பெண் பிள்ளாய் என்று சொல்லிவிடுகிறாள். அந்த பேய் பெண்ணே என்று சொன்ன ஒரு பெண்ணை ஒரு நாயக பெண் பிள்ளை என்று உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்து விடுகிறாள் ஆண்டாள். அதை கிட்டத்தட்ட முன்னாடி சொன்னதை
பின்னாடி வார்த்தை மூலமாக காம்பன்சேட் பண்ண மாதிரி ஆயிடுத்து. கேசவனை பாடவும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் எழுந்துக்க மாட்டேங்கிறிய, இன்னும் தூங்குறிய என்று கேட்டவள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரியலவம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆய்ச்சியர் எல்லாம் கையில் வளையலிலே எல்லாம் நிறையா ஆபரணங்கள் பூட்டி கொண்டிருக்காங்க. அது வசதியான ஆயர்பாடி முழுக்களுமே வசதியாக இருப்பதனால் ஆய்ச்சியர்கள் கையில் ஆபரணங்களை சூடிக்கொண்டிருக்கிறார்கள், தலையிலும் ஆபரணங்கள் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்து கடையும் போது, தயிர் கடையும் போது அந்த ஆபரணங்கள் ஏகப்பட்ட ஒலியினை எழுப்புகிறது. ஆய்ச்சியருடைய தலைமுடி முடிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த வேகத்தில் தலைமுடி அவிழ்ந்து விழுகிறது. வாசனரும் குழல் ஆய்ச்சியர். ஒரு காலத்தில் பெண்களுக்கு இயற்கையில் மனம் உண்டா கிடையாதான்னு தர்க்கமே நடந்தது. இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறாள், வாசனரும் குழலாய்ச்சியர்னு சொல்கிறார். குழல் தலைமுடி வாசம் உண்டு இருந்ததாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவரம் என்று கேட்டில்லையோ என்று கூறி, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, நமக்கெல்லாம் மூர்த்தியான நாராயணன் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தையோ, நாங்கள்லாம் பாடின்னு இருக்கமே, நீங்கள் இன்னும் உனக்கு அதை கேட்டுட்டு படுத்துட்டு இருக்கிய, தேசமுடையாய் எழுந்துரு திரைவேலோ ரெம்பாவாய், சீக்கிரம் ஓடி வந்து கதவை திறப்பாயாக என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடுகிறாள். இந்த பாசுரத்தில் அந்த தோழியை பாடுவதன் மூலமாக நம் அனைவருக்கும் ஆண்டாள் அறிவுறுத்துவது இதுதான். நேரத்தை கடத்தாதீர்கள், நமது வாழ்நாள் என்பது மிகவும் குறைவு. இந்த வாழ்நாளில் ஆண்டவனை சேவித்து ஆண்டவனின் புகழ்பாடி நல்ல கதியை அடைவதற்கு நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்பதே ஆண்டாளுடைய அறிவுறுத்தலாக இருந்திருக்கிறது. இந்த பாடலின் மூலமாக தெரிந்து கொள்வோம்.